உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அந்த மருந்து எடுத்துட்டு போய் எழிலோட ட்ரிப்ஸ்ல மிக்ஸ் பண்ணிடு. ஓகே டாக்டர். டாக்டர் ஒரு டவுட். ஏய், எந்த டவுட்டா இருந்தாலும் நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்து கேளு. இல்ல டாக்டர், நீங்க சொன்ன வேலையில தான் டவுட்டே. என்ன டவுட் உனக்கு? நீங்க சொன்னதை இன்ஜெக்ஷன்ல போட்டா என்ன ஆகும் டாக்டர்? அப்படி கேளு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். நீ போடுற இன்ஜெக்ஷன் ரொம்ப டேஞ்சரானது. நீ அதை போட்ட அடுத்த 12 ஹவர்ஸ்ல எழிலோட கால்ல உயிர் போற மாதிரி வலி வரும். செத்துறலாம் போலன்னு நினைப்பான். அந்த வழியில இந்த ஹாஸ்பிட்டல்ல அதிர அளவுக்கு கத்துவான். நீ அந்த மருந்த போட்ட 5 ஹவர்ஸ்ல அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். அவ கால் எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சீழ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவன் காலத்துக்குமே எழுந்து நடக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் காலையை எடுக்கிற அளவுக்கு ஆயிடும். இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை என் மேல இருக்கிற கோவத்துல இந்த கௌதம் எழில் ஏதாவது பண்ணிடுவானா? அந்த எழில் மண்டபத்துல என்ன அவமானப்படுத்தினதுக்கு அவனுக்கு கொடுக்கிற சிவியர் பனிஷ்மெண்ட் தான் இது. இனி காலத்துக்கும் அவன் வீல் சேர்ல தான் உலாவான். அங்க யாரும் இருக்க மாதிரி இல்ல? ஆமா டாக்டர். இரு பாக்குறேன். ஆமா ஆமா, ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்க. சீக்கிரமா வந்து பணத்தை கட்டு, புரியுதா? வேற யாரோ போன் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் சொன்னதை டிலே பண்ணாம செஞ்சிரு. ஷியோர் டாக்டர். போ. இவங்க 2 பேரும் ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இவங்களால எழிலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மத்தபடி பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அந்த கடவுள் தான் அவனுக்கு பெருசா எதுவும் ஆகாம காப்பாத்திருக்காரு. இப்ப நல்லாதான் மாமா இருக்கான். மைனூட்டா ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம்.
கேடா நாங்க எல்லாரும் கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம். கதவை திறக்க வேணா மாட்டேங்க. அடிக்காத. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்னடா ஆச்சு? நல்லா தானடா இருந்த. அன்பு ஏன் அன்பு இப்படி எல்லாரையும் பயம்புறுத்துற? உன்னை நான் எவ்வளவு பெரிய ஆளா வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி குடியாரன் ஆயிட்டேன். உடனே பார்த்து கத்துக்கிட்டியாடா? அன்பு ஏதாவது பேசுடா. விடுங்க. டேய் டேய் பேசுறீங்களா? டேய் நில்றா. டேய் 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 எதுக்குடா இப்ப வீட்டுல இப்படி ஒரு கலவரம் பண்ணிட்டு இருக்க? உன்னால ஒழுங்கா இருக்க முடியாதா? நல்லவனா தானே இருந்த. நீ இப்படி மாறுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பிரிப்பா. வீணா என் வாயை கிளறாதீங்க. என்னது? நான் வாயை கலர்றேனா? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? குடிச்சிட்டு வந்து நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? உன் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே அதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். நீ பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. காமாட்சி ஏன்டா இப்படி பதற வைக்கிறீங்க? பாவண்டா உங்க அம்மா. வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவ. பிள்ளைங்க நீங்களாவது காமாட்சியை நல்லா வச்சுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. டேய் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? வாய் திறந்து பதில் சொல்லு. நிதானமா இருந்தா தானங்க பேசுவான். கண்டதையும் குடிச்சு வந்திருக்கான். ஒரே நாறுது. சே. அன்பு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் உன்னதான்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். கத்த விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வாய் திறந்து பதில் சொல்லு. டேய் என்னடா? ஏன்டா அழுவுற? என்னடா ஆச்சு? ஐயோ என்னங்க இவன் அழுதுகிட்டு இருக்கா? டேய் இப்ப எதுக்கு பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? குடிச்சிட்டா மட்டும் எப்படிதான் உங்களுக்கு கோவமா அழுகி சரமாரியா வருதோ? அன்பு ஏன்டா அழுற? உனக்கு என்னடா ஆச்சு? ஓ, காமாட்சி இரு. அவனே உன் மேல கோவத்துல இருக்கான். இவனை என்னமோ குழந்தை மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. டேய் அழுகி நிப்பாட்டிட்டு வாயை திறந்து பதில் சொல்லுடா. என் கூட இருக்கிறவனுங்களா அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போயிட்டு அழகா லைஃப்ல செட்டில் ஆயிட்டானுங்க. ஆனா நான் என்னால பிடிச்ச வேலைக்கு போக முடியாம வேற எந்த வேலையும் செய்ய முடியாம சும்மா ஊதாரியா சுத்திட்டு இருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் என் வாழ்க்கையில தோத்துட்டேன். எல்லாரும் என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க. என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. ஐயோ இல்லடா. வாம்மா வா. என்ன இப்ப போன வேகத்துல திரும்பி வரா? கயல் வேற உள்ள இருக்கா. இன்னைக்கு நம்ம செத்தோண்டா. சங்கரி என்ன சங்கரி வந்துட்ட? சூப்பா அவ்வளவு சீக்கிரமா போட்ட? என்ன நக்கலா? இல்ல பயம். பயமா? அதை விடு, அது வேற டிபார்ட்மெண்ட்மா. என்ன உளறீங்க? ஐயோ நீ எதுக்கு திரும்ப வந்தன்னு சொல்ல. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸ்கேனுக்கு நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். நீங்களும் போய் கட்டிடாதீங்க. நான் கட்ட மாட்டேன். நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. இருங்க. எதுக்கு இப்ப என்ன விரட்டுற மாதிரி பேசுறீங்க? இல்லையே அப்படியா பேசுன? ஆமா ஓ ஆமா. இல்லையேம்மா. ஏதோ தப்பா இருக்கு. இத பாரு, தப்பா பார்த்தா தப்பா தான் இருக்கும். கரெக்டா பாரு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். லூஸ் ஆயிட்டீங்களா என்ன? நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா சத்தியமா லூஸ் ஆயிடுவேன். என்ன? ஐயோ சூப் ஆறுறதுக்குள்ள சீக்கிரம் கொண்டு வா சங்கரி. ஐயோ நான் சூப்பே பண்ணல. அதாம்மா சூப்ப சீக்கிரமா போட்டு ஸ்லோவா கொண்டு வான்னு சொன்னேன். ஷோ கூடிய சீக்கிரம் கீழ்பாக்கம் தான் உங்களுக்கு. ஐயோ ஜஸ்ட் மிஸ். நீ கார் நல்லா தானே டிரைவ் பண்ணுவ. அப்புறம் எப்படி இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லம்மா. நீ கூப்பிட்ட உடனே பையனுக்கு கை கால் புரியல. அதான் பிரேக்ல கால் வைக்கிறதுக்கு பதிலா ஆக்சிலேட்டர்ல காலை வச்சு அமுக்கிட்டான். டேய் சரி முறைக்காதடா. சும்மா ஒரு ஃபண்டுக்கு சொன்னேன் அவ்வளவுதான். சரி, தமிழ்நாட்டுல அல்டிமேட் ஸ்டார் அஜித்துக்கு அப்புறம் நீதான கார் ஓட்டுறதுல கிங்கு. எல்லாம் நேரம். நான் நல்ல கார் ஓட்டுறனோ இல்லையோ, நீங்க என்ன நல்லா ஓட்டுறீங்க. டிரைவ் பண்ணும்போது நீ பார்த்து போயிட்டு வா. அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் நீ ஒரே பையன். உன்னை நீ பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு.
எல்லாரும் என்கிட்ட தானே வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அதான் நானும் உங்களுக்கு ஒரு பக்கம் சுமைய கொடுக்க வேணாம்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம ஓசில எல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கையில் வர திட்டுவா பெரியப்பா. அதனால்தான் நான் உங்களுக்கு பணத்தை தரேன், நீங்க பொருளை கொடுத்துருங்க. எந்திரா பெரியப்பா. எந்திரின்னு சொல்றல பெரியப்பா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? எந்திரா பிச்சைக்கார பையன். எந்திரா பெரியப்பா. இனிமே என்ன அப்படி கூப்பிட்ட செருப்பால் அடிப்பேன். என்கிட்டயே பிசினஸ் பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? நானும் போனா போது தம்பி பையனாச்சுன்னு அமைதியா கேட்டா இஷ்டத்துக்கு பேசுவியா? குடிச்சிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்க குடிகார பையனி எனக்கு நீ பண பிச்சை போடுறியா? சொசைட்டில எனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு என் முன்னாடி நின்னு பேசவே உனக்கு தகுதி கிடையாது.